करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது சிஷ்ய லட்சணம் அப்படிங்கிற டாபிக். போன செஷன்ல நம்ம பார்த்தது ஒரு சதாச்சாரியனுக்கு என்ன என்ன குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது. அதை நம்ம ஞாச விம்சத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை கொண்டு பார்த்தோம். ஞாச விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 14 விஷயங்கள் சாதிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னி செஷன்ல ஒரு சிஷ்யனுக்கு என்ன லட்சணம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிக்கிற ரீதியில பார்க்க போறோம். இது ஞாச விம்சத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிஷ்யனுக்கு 15 குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். இந்த 15 குணங்கள் என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம ஒரு 6 விஷயம் சேர்த்து பார்க்க போறோம். 3 associated events and 3 associated stories. அது என்னங்கிறத போக பார்க்கலாம். சோ முதல்ல சிஷ்யன்னா யாரு அப்படின்னு கேட்டோம்னா, சிஷ்யன்கிறது சிம்பிளா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா டிசைபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஹூ லேர்ன்ஸ் இஸ் a சிஷ்யா. சோ நல்ல சிஷ்யன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத ஞாச விம்சத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல எப்படி சொல்றார் சுவாமி? சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதஸ்தத்வபோதாபிலாஷி சுஷ்ரூஷுஸ்த்யக்தமானஹ பிரணிபதனபரஹ பிரஷ்னகால பிரதீக்ஷஹ சாந்தோதாந்தோ ந சூயுஹு சரணமுபகதஹ சாஸ்திர விஸ்வாசசாலி शिष्यः प्राप्तः परीक्षां कृतविदभिमतं तत्त्वतः शिक्षणीयः. இந்த ஸ்லோகத்தை முடிஞ்சா நீங்க லேர்ன் பண்ணணும். எப்படி அந்த சித்தம் சத் சம்பிரதாய ஸ்லோகத்தை இம்பார்ட்டண்டா லேர்ன் பண்ணணுமோ ஆச்சாரிய லட்சணத்துக்கு, அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை லேர்ன் பண்ணிட்டோம்னா ஆட்ரிபியூட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு வார்த்தையும் ஒரு ஆட்ரிபியூட்டா கொடுத்திருக்காரு சுவாமி. சோ என்னென்ன லட்சணங்கள் ஒரு சிஷ்யனுக்குன்னு கேட்டா, சத்புத்தி. சத்புத்தினா நல்ல புத்தி உடையவனா இருக்கணும் சிஷ்யன். என்ன சொல்லி தராளோ அதை கத்துக்கிறதுல ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாதான் சுலபமா கத்துக்க முடியும். இல்லைன்னா ஐயோ சொல்லி தராளே, ஐயோ கிளாஸுக்கு வரணுமே, கத்துக்கணுமே, கடனேன்னு கத்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆர்வம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்வத்தை தான் சத்புத்தி அப்படின்னு சொல்ற. சத்புத்தி, நல்ல சத்புத்தியுடைய குழந்தை அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் கூட சொல்லுவான். சத்புத்தினா என்னன்னு கேட்டா, இருக்க வேண்டிய விஷயத்துல ஆசை இருக்கிறது, நல்ல விஷயத்துல ஆசை இருக்கிறது. சோ முதல்ல ஒரு சிஷ்யனுக்கு ஆசைங்கிறது முதல் லட்சணம். திருப்பாவையில சொல்லும் பொழுது கூட ஆண்டாள் என்ன சொல்றா, பெருமாளை போய் அடையறதுக்கு என்ன முக்கியமான தகுதி வேணும்னா முதல்ல நீராட போதுவீர் போதுமினோ அப்படிங்கிறா. யாருக்கெல்லாம் நீராடணும்னு ஆசை இருக்கோ, நீராட்டம்னா இந்த இடத்துல பகவத் அனுபவம், பகவத் அனுபவத்துல ஆழ்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ அந்த ஆசை யாருக்கு இருக்கோ அவள்லாம் வாங்குவோம் இந்த விரதம் பண்ண அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் எந்த விஷயத்த பண்றதுக்கானாலும் பார்த்தோம்னா அது அந்த விஷயத்துல ஒரு ஆசை, நல்ல புத்தி அப்படின்னு அர்த்தம். அதான் சத் புத்தி அப்படின்னு சொல்ற. அடுத்தபடியா சாது சேவி. சாதுக்கள்னா பாகவதர்கள்னு அர்த்தம். பாகவதர்களை நம்ம போய் அடிபணியணும். இப்போ பொதுவாவே யாரு ஒருத்தனுக்கு நல்ல லேர்னிங் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, விஷயம் தெரிஞ்சவா பின்னாடி யார் போறாளோ அவளுக்கு எப்பவுமே நல்ல லேர்னிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஆத்துல பெரியவா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம அம்மா அப்பா எல்லாருமே நமக்கு ஆச்சாரியன், தாத்தா பாட்டி அவள்கிட்ட இருந்து நம்ம நிறைய நல்ல விஷயம் கத்துக்கலாம்.
இல்ல நம்மளோட உறவுக்காரால நன்னா வாசிச்சவா யாராவது இருக்கா அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப நம்மளோட மாமாவோ சித்தியாவோ நல்லா வித்வானா இருக்கார் அப்படின்னா அவ எங்க போறாளோ அவளோட நம்ம அசோசியேட்டடா போகணும். அதாவது ஊருக்கெல்லாம் சொல்லல, பட் மேக்சிமலி எவ்வளவு நம்மளால அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா போற போக்குல அவ வந்து நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி தருவா. சோ சாதுக்களோட பழகின்னு இருக்கணும். பாகவதாளோட எப்பவுமே சம்பந்தத்தோட இருக்கணும். நம்மளுக்கு பாகவதாளோட பழகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சுது அப்படின்னா அவளோட கூடயே இருக்கணும். அப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமா அனாயிங்கா இருக்கக்கூடாது, சும்மா தொணன்னு கேள்வி கேட்டு இருக்க கூடாது, இல்ல அவ காரியம் பண்றச்சே அதுக்கு பங்கமா ஏதாவது நம்ம பண்ணக்கூடாது. பக்கத்திலேயே இருக்கணும். பக்கத்திலேயே இருந்தாலே போரும். நல்ல விஷயத்த அவளே அப்பப்ப எடுத்து சொல்லுவா. அதுதான் சாது சேவி, பாகவதர்களுடன் பழகும் மனப்பான்மை உடையவன் அப்படின்னு சொல்றார் சுவாமி. பாகவதால பார்த்தா ஐயோ அவள்கிட்ட எல்லாம் யார் போறது எனக்கு பயமா இருக்கே அப்படின்லாம் நினைச்சுடக்கூடாது. நீங்கெல்லாம் வந்து யார் போறது எனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பயமா இருக்கலாம், ஐயோ ரொம்ப பெரியவர் எப்படி நம்ம கிட்ட போய் பழகிறது அப்படின்னு நம்மளுக்கு பயமா இருக்கலாம். அதனால பயம் நல்லதுதான், பயமும் வேணும். ஆனா அந்த பயத்தினால இன்ஹிபிஷன் வச்சுக்க வேண்டாம். அவ பக்கத்திலேயே இருந்தோம்னா நமக்கு என்ன ஹிதமோ அதை அவளே எடுத்து சொல்லுவோம். குவைட்டா காமா அவ பக்கத்துல அவளுடைய அசோசியேஷன்ல இருக்க ட்ரை பண்ணணும். அடுத்தபடியா சமுச்சித சரிதா, நல்ல சரித்திரம் உடையவனா இருக்கணும். சரித்திரம்னா கேரக்டர். இப்ப நல்ல சரித்திரத்தோட இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உண்மையே பேசணும், திருடக்கூடாது, அப்புறம் அசூயப்படக்கூடாது, அதெல்லாமும் உண்டு. பட் அதெல்லாம் தனியாவும் சொல்ல போறாரு. அனசூயா அப்படின்லாம் சொல்ல போறாரு தனி குவாலிட்டியா. அடியம்மா என்ன சொல்றாரு? அசூயனா ஜெலசி. அடி அது தனி குவாலிட்டியா சொல்ல போறார். சோ இந்த இடத்துல குட் கேரக்டர் சமுச்சித சரிதா அப்படின்னு சொல்லும் பொழுது எதை இண்டிகேட் பண்றார் சுவாமின்னு கேட்டா, ஒரு நல்ல சிஷ்யன் தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை மீறவே மாட்டான். வர்ணாசிரம தர்மங்கள்னா என்ன? அந்த காலத்துல இது ரொம்ப ஈஸியா புரியும், ஏன்னா அது ரொம்ப சொசைட்டில விசிபிளா இருந்தது. இப்ப பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படின்னு 4 வர்ணங்கள் சொல்லிருக்கு. இது எந்த பேசிஸ்ல பெருமாள் டிவைட் பண்ணிருக்காருன்னு கேட்டா, அவளுடைய ஒரு ஒர்க்க பொறுத்து அவளுக்கு அந்த கேட்டகரி கொடுத்திருக்க. அதாவது குட் லர்னர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் குட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலி பிராமணா கேட்டகரியில இருப்பா. அதாவது பிராமணாலா இருக்கிறவா நன்னா கத்துக்கிறவாளாகவும் கத்து கொடுக்கிறவாளாகவும் இருப்பா, நல்ல புத்தி கூர்மையோட ஜெனரலி இருப்பா. க்ஷத்ரியாளா இருக்கிறவா நன்னா ஸ்ட்ரெங்க் வேலருடையவாளா இருப்பா. வைஷ்யாளா இருக்கிறவா ரொம்ப ஷ்ரூட் ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருப்பா, அவளுடைய அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். பிசினஸ் பீப்புள், பிசினஸ் நன்னா வரும் அவளுக்கு, அந்த மாதிரி. அப்புறம் சூத்ரா அப்படிங்கிற வருடத்துல இருக்கிறவா நன்னா வேலை செய்வா, ரொம்ப ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேனா இருப்பா. இப்ப அந்த ஆர்கிடெக்ட்ஸோ ஸ்கல்ப்டர்ஸோ அவள்லாம் வந்து எத்தனை அவ கையில அந்த காரிகரின்னு சொல்லுவா, அந்த மாதிரி ஒரு ஸ்கில்டு ஒர்க்ஸ்மேன்ஷிப் அவகிட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவா அந்த கேட்டகரியில இருந்தா. இப்ப ஒர்க் வைஸ் இந்த கேட்டகரி டிவைட் ஆகி இருந்தது. அது டிவைட் ஆனதுனால அந்தந்த ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி பிராக்டிசஸும் அவளுக்கு இருந்தது. இப்ப பிராமணால்னா கார்த்தால எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணணும், கார்த்தால எழுந்து அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா கார்த்தால எழுந்தாதான் படிப்பு மண்டையில இருக்கும், அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. இப்பெல்லாம் நன்னா சொல்றாளே, ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் இஸ் தி பெஸ்ட் டைம் டு அப்சார்ப் எஜுகேஷன் அப்படி இப்படிலாம் நிறைய இப்போ சொல்றான். ஸோ தட்ஸ் அ ஃபேக்ட். அந்த மாதிரி லேர்னிங் எல்லாம் நல்லா இருக்கணும்னா அவ காலங்காலத்தால இருந்து இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணுமா இருந்தது. க்ஷத்ரியாளா இருக்கிறவா நன்னா அவளுடைய பாகுபலத்தை எல்லாம் பில்டு பண்ண வேண்டி இருந்தது. அதுக்காக அவ மாம்சம் எல்லாம் சாப்பிட வேண்டி இருந்தது. அந்த மாதிரி அவளுக்கு சில விஷயங்கள் ஏற்பட்டது. இப்ப வைஷ்யாளா இருக்கிறவா நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருந்தது. அப்பதான் வந்து பிசினஸ் எல்லாம் அவளால பிளரிஷிங்கா பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தது. இப்ப சூத்ராளா இருக்கிறவா அங்கங்க சின்ன சின்ன செட்டப் வச்சுண்டு அவ மத்தவாளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சா. ஏன்னா அவளுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை வச்சுண்டு சொசைட்டில இருக்கிறவாளுக்கு யூஸ்ஃபுல்லான
ஒர்க் அவளால பண்ணி கொடுக்க முடிஞ்சது. இப்போ ஒரு டெய்லரோ, காப்லரோ, இல்ல ஸ்கல்ப்டரோ, பாட்டரோ எல்லாருமே அவாவா பண்ற காரியத்தை வச்சு சொசைட்டி அதுல இருந்து பெனிஃபிட் ஆயின்னு இருந்தது. சோ அந்த மாதிரி அவ குட்டி குட்டி ஷாப் செட்டப் பண்ணி வச்சுண்டு அவளோட தொழில அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு வேண்டிய அவளுக்கு அவளுடைய லைஃப் ஸ்டைல் அதை பொருட்டே இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அவளுக்கு வந்து அந்த வேலையே பிரதானமா இருந்தது. they couldn't spend much time for அனுஷ்டானம் ஆர் யாத்ரா ஆர் சம்திங் லைக் தட். அதனால அவ வந்து அதே குறிச்சி பண்ணிட்டு இருந்தா. ஸோ இது இப்படிதான் ஏற்பட்டது. எதுக்கு இதை இவ்வளவு வியாக்கியானமா சொல்றேன் இந்த இடத்துலனா, நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இந்த காலத்துல நம்மளுக்கு சோசியல் மீடியால காமிக்கிறான். அதெல்லாம் ரொம்ப தப்பு, பிராமணாஸ் வந்து டாமினேட் பண்ணா சொசைட்டிய, சப்டியூ பண்ணிட்டா மத்தவாழ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றான். அப்படிலாம் கிடையாது. சாஸ்திரத்துல இந்த டிவிஷன் ஏற்பட்டது வாஸ் பர்டெய்னிங் டு த ஒர்க் தட் வாஸ் டன் பை த கிளாஸ். அதுக்கு ஏத்த மாதிரி அவளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் பிராக்டிசஸ் இருந்தது. அண்ட் அந்த லைஃப் ஸ்டைல் அந்த பிராக்டிசஸ் அவ வந்து ஸ்ட்ரிக்ட்லி அடியர் டு பண்ணணுமா இருந்தது. அப்பதான் வந்து ஒழுங்கா ஒரு நல்ல மார்க்கத்துல சொசைட்டி போகுமா இருந்தது. அந்த மாதிரிதான் ஒரு நல்ல சிஷ்யன் இருப்பானா. ஒரு நல்ல சிஷ்யன் எப்படி இருப்பானா, அவனுடைய வர்ணத்துக்கு அவனுடைய ஆசிரமத்துக்கு உரிய தர்மத்தை அவன் வந்து மீற மாட்டான். இப்ப வர்ணம்ங்கிறதுக்கு சொல்லிட்டேன். ஆசிரமம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the stage of one's life. இப்போ நம்மளுக்கே நம்ம லைஃப்ல நம்மளால பார்க்க முடியாது. முதல்ல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஹுட்ல இருக்கோம் இல்லையா. இப்ப படிக்கிறோம் நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் இப்ப படிச்சுட்டு இருக்கு. படிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் வரும். அப்ப வேற விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். சில பேருக்கு ரொம்ப ஞானம் வந்துடுதுன்னா அவன் எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிட்டு வாழலாம். சோ இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப பொறுத்து 4 ஆசிரமங்கள் சொல்லியிருக்கு. அதுல முதல்ல பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறதுதான் ஸ்டூடெண்ட்ஹுட். அடுத்தது கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா இந்த மேரிட் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம்னு 2 இருக்கு. அது லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் மோட் மாதிரி புரிஞ்சுக்கலாம். வானப்பிரஸ்தாசிரமத்துல அவ வந்து தங்களுக்கு உரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவ பாட்டுக்கு தீர்த்த யாத்திரை போறதோ, இல்ல பகவத் விஷயத்த ஃபுல்லா அனுபவிக்கிறதோ, இல்ல தியானம் பண்றதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. சந்நியாசாசிரமம்ங்கிறது வந்து இட் நீட் நாட் பி ஒன்லி அட் த எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். சில பேருக்கு வந்து எதுவுமே வேண்டாம், வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து மனைவி, மக்கள், அக்கா, தம்பி, சொசைட்டி எதுவும் வேண்டாம், எனக்கு பெருமாளை மட்டும் தியானிச்சா போறோம் அப்படின்னு சில பேருக்கு வைராக்கியம் இருக்கும் சின்ன வயசுலயே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிவன்ஷட கோபசுவாமி, அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சன்னியாசி ஆயிட்டார். சோ சந்நியாசாசிரமம்ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட் செட் ஆஃப் த பர்சன் வேர் he wants to renounce everything in the world and be completely absorbed in பகவத் அனுபவம். சோ இந்த ஒரு ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி அகைன் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிராக்டிசஸ் மாறும். இப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்துல படிக்கிறது தான் பிரதானம் இல்லையா. சோ அந்த ஆசிரமத்துக்குன்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பிரம்மச்சாரிகள்லாம் வந்து கார்த்தால இருந்து அத்தியனம் பண்ணணும், அவ வந்து மத்தியானத்துல தூங்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கான். தட் இஸ் பெர்டைனிங் டு வாட் தே ஹேவ் டு பிராக்டிஸ். இப்ப கிரகஸ்தன்னா அவன் நிறைய தானங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தானம் எல்லாம் கொடுத்தாதான் நீடி பீப்புளுக்கு கொடுக்க முடியும் இல்லையா. நீடி பீப்புளுக்கு சொசைட்டில ப்ரொவைட் பண்ண முடியும் நம்மளால. அது மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு பிராக்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு. அவ ஆசிரம பிராக்டிசஸ் அவ மீறக்கூடாது. இப்ப பிரம்மச்சாரி அப்படிங்கிறவன் கிரகஸ்தாசிரமத்தை பிராக்டிஸ பண்றேன், நான் போய் தானம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னானா பிரம்மச்சாரிகள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த காலத்துல பிரம்மச்சாரிகள் எல்லாம் சம்பாதிக்க கூட மாட்டான். அப்கோர்ஸ் இப்பயும் டெக்னிக்கலி இன் ஸ்டூடெண்ட் லைஃப் யூ டோன்ட் earn இல்லையா. சோ how will you donate? இல்ல I want to do donation அப்படின்னு சொன்னா you have to ask your parents permission and make them donate. You cannot donate it by yourself. அந்த மாதிரி ஆசிரம தர்மங்களையும் மீறக்கூடாது. ஒரு நல்ல சிஷ்யன் இந்த வர்ணாசிரம தர்மங்களை மீறாம இருப்பான். அதுக்கு யாரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டோம்னா திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார்ன்றவர் யாருன்னு கேட்டா அவர் ஒரு பஞ்சமர். வாட் இஸ் திஸ் பஞ்சமர்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்ப 4 வர்ணங்கள் என்னங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன். இந்த 4 வர்ணங்கள்லயும் சேராம சில பேர் இருந்தாலாம். அவதான் பஞ்சமாள், தி பீப்புள் பிலாங்கிங் டு தி 5th class அப்படிங்கிறான். அவ they were not eligible to enter the temple அப்படின்னு அந்த காலத்துல ரூல் இருந்தது. அத வந்து திருப்பாணாழ்வார் அவ்வளவு மதிச்சார். உங்களுக்கு எல்லாம் திருப்பாணாழ்வார் ஸ்டோரி தெரியும், நீங்களா ஸ்டோரிஸ் ஆஃப் ஆழ்வார் ஃபுல்லா படிச்சிருக்கேன். சோ அந்த சரித்திரத்துல நம்ம பார்த்தோமானா
லோகசாரங்க மாமுனி திருப்பாணாழ்வார கோவிலுக்குள்ள வாங்கோன்னா முதல்ல கூப்பிடுவார். அவர் தோல்ல ஏழை பண்ணின்னு போறதுக்கு முன்னாடி வெறுமை அவரை வரதான் சொல்லுவார். அப்போ திருப்பாணாழ்வார் என்ன சொல்லுவார், இல்ல இல்ல அதுக்கு எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரோட வர்ணம் அவரை கோவிலுக்குள்ள வரத்துக்கு அலோவ் பண்ணல, அதன்படி அவர் நடந்துட்டார் அப்படிங்கறத இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரோட இருப்பா பெரியவாள்லாம், நல்ல சிஷ்யாளா இருக்கிறவா வர்ணாசிரம தர்மங்களை மீற மாட்டா அப்படிங்கிறதுக்கு இது விஷயங்கள் பார்த்தோம் நம்ம. அடுத்தது தத்துவபோதாபிலாஷி. தத்துவங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, முன்னாடியே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமான்னு எனக்கு தெரியல. 2020 பேட்ச் பண்ணேன், 21, 22 பண்ணேனா இல்லையா தெரியாது. தத்துவங்கள் அப்படிங்கிறது 3 ஜெனரலி. ஓகே, அது என்னன்னு கேட்டா அச்சித் தத்துவம், சித் தத்துவம், ஈஸ்வர தத்துவம். இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த 3க்குள்ள கவர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லிவிங் நான் லிவிங் நம்ம படிக்கிறோம் சயின்ஸ்ல, எக்ஸாக்ட்லி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பட் somewhere equivalent to living and non-living is sentient and non-sentient. அதாவது எதுக்கெல்லாம் ஞானம் இருக்கோ அதெல்லாம் வந்து சித் தத்துவம், சேத்தனங்கள் அப்படின்னு பேரு. எதுக்கெல்லாம் ஞானம் இல்லையோ, எது ஜடமா இருக்கோ அதெல்லாம் வந்து அச்சித் தத்துவம், அச்சேதனங்கள். அதுதான் நான் சென்சியன்ட் இங்கிலீஷ்ல சொல்றா. இந்த சித் தத்துவத்தையோ சேத்தனத்தையோ சென்சியன்ட் அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த நான் சென்சியன்டோ சென்சியன்டோ இட் இஸ் ஆல் சப்சர்வியன்ட் டு பெருமாள் ஹூ இஸ் ஈஸ்வரன். இவ்வளவுதான் சிம்பிள். லைஃப்ல இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும், 3 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். தத்துவத்ரயம்னு அதை சொல்லுவா. சோ அந்த தத்துவத்ரயம் என்ன அப்படிங்கிறது தான் தத்துவம், அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹிதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹிதம்னா என்ன, நல்ல வழியில எப்படி போறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். த ரூட் டு தி அல்டிமேட், த பாத் டு தி அல்டிமேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த அல்டிமேட் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தம், புருஷார்த்தம்னா புருஷன் அர்த்திப்பது. புருஷன்னா இந்த இடத்துல ஒரு சித்து, ஒரு சென்சியன் பீயிங். அவன் என்ன ஆசைப்படுறானோ, அர்த்திக்கிறதுனா ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். ஒரு புருஷன், ஒரு சித்து, ஒரு சேத்தனன் எதை ஹையஸ்ட் கோல ஆசைப்படணுமோ அதுக்கு புருஷார்த்தம்னு பேரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன ஆசைப்படணும், அந்த ஈஸ்வரனை தான் ஆசைப்படணும் இல்லையா? சோ ஈஸ்வரனை ஆசைப்படணும், அதுக்கு தத்துவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஈஸ்வரனை அடையறதுக்கு என்ன ரூட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு சொல்லுவா. சோ இந்த தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தத்துவ போதம் அப்படிங்கிற, போதம்னா அறிவுன்னு அர்த்தம். தத்துவங்களை பத்தி, அதாவது தத்துவஹித புருஷார்த்தங்களை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும், நல்ல அறிவு நமக்கு வரணும் அப்படிங்கறதுல அபிலாஷி, ஆசை உடையவனா இருக்கணும். இப்ப வாட் இஸ் தத்துவம், வாட் இஸ் ஹிதம், வாட் இஸ் புருஷார்த்தம், ஐ வாண்ட் டு நோ கம்ப்ளீட்லி அப்படின்னு அந்த இன்குவிசிட்டிவ்னஸ் ஒரு நல்ல சிஷ்யனுக்கு இருக்கணும். இப்ப நம்ம மேலோட்டமா இப்ப நான் சொன்னேன், ஒரு 1 மினிட்ல சொன்னேன் வாட் இஸ் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். அது போருமா? அது போராது. அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எத்தனை கிரந்தங்கள் எழுதியிருக்கா பூர்வாச்சாரியா எல்லாம், அதெல்லாம் நம்ம கத்துக்கணும், அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல சிஷ்யன் நினைச்சுப்பாங்க. ஓகே, சோ இது 4th தத்துவபோதாபிலாஷி. அடுத்தது சுஷ்ரூஷுஹு, ஆச்சாரியனுக்கு நல்ல கைங்கரியம் பண்றவனா இருக்கணும் ஒரு நல்ல சிஷ்யன். சரியா? சோ இப்போ 5 குணங்கள் ஆயிருக்கு, அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு மேல போலாம். சத்புத்திஹி முதல் குணம் ஒரு நல்ல சிஷ்யனுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நல்ல விஷயத்துல ஆசை இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சாது சேவி அப்படின்னா சாதுக்கள், பாகவதர்கள் இவாளோட பழகணும் அப்படிங்கிற மனசு இருக்கிறவன், அப்படின்ற மனப்பான்மை இருக்கிறவன். 3வது சமுச்சித சரிதா அப்படிங்கிறது நல்ல சரித்திரமுடையவன், அதாவது தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்கள்லேருந்து கொஞ்சம் கூட நகராமல் இருக்கிறவன். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா திருப்பாணாழ்வார். அடுத்தது தத்துவபோதாபிலாஷி அப்படின்னா தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இதனுடைய அறிவெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 5வது
சுஷ்ரூஷு, ஆச்சாரிய கைங்கரியத்துல ரொம்ப ஆசையுடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது பார்க்கலாம். தியக்தமானஹா. தியக்தமானஹானா அகங்காரத்தை அடியோட விட்டவன் அர்த்தம். ஒன் ஹூ இஸ் bereft of ego and pride. இப்போ இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, சுஷ்ரூஷுகு அண்ட் தியக்தமானஹா. இது ரெண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நம்மளால பார்க்க முடியும். அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தோம்னா அதுதான் முதலியாண்டானுடைய கதை. முதலியாண்டான் அப்படிங்கிறவர் யாருன்னா சுவாமி ராமானுஜருடைய பூர்வாசிரமத்து நெஃப்யூ, பாகினேயர். பாகினேயர்னா அக்கா புள்ள தங்க புள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெஃப்யூன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோமே அது. சோ முதலியாண்டான்கிறவர் ராமானுஜருடைய நெஃப்யூ. ராமானுஜருக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியன். ராமானுஜர் கதையெல்லாம் நம்ம டீடைல்டா பார்ப்போம் குரு பரம்பரா சீரீஸ்ல. இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள். அதுல பிரதானமான ஆச்சாரியன் பெரிய நம்பி அப்படின்றவர். அந்த பெரிய நம்பிக்கு ஒரு பொண்ணு, அவளுக்கு அத்துழாய் அப்படின்னு பேராம். ஓகே, சோ இப்ப பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கோங்க. சுவாமி ராமானுஜர் அவர் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆச்சாரிய பரம்பரையில வர முக்கியமான ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். அவருக்கு ஒரு சிஷ்யர், அவர் தான் முதலியாண்டான், who was also the nephew of Ramanuja in his பூர்வாசிரமா. ஓகே, ராமானுஜர் சன்னியாசியா ஆயிட்டார். சோ எல்லா உறவுகளையும் அவர் திறந்துட்டார். ஆனாலும் இந்த பிளட் ரிலேஷன் இவருக்கு இருந்தது. நெஃப்யூவா இருந்தவர் இப்ப சிஷ்யர் ஆயிட்டார். ஓகே, சோ அந்த முதலியாண்டான் ராமானுஜருடைய சிஷ்யர். ராமானுஜருடைய ஒரு ஆச்சாரியன் பெரிய நம்பி, அந்த பெரிய நம்பியினுடைய பொண்ணு அத்துழாய். இப்ப என்ன ஆயிடுதா, இந்த அத்துழாய் அப்படிங்கிறவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்து ரொம்ப ரிச்சான ஒரு வீடு, ரொம்ப வெல்தியான ஹவுஸ் அது. அங்க வந்து அவ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வெல்தியான ஹவுஸ்ல கல்யாணம் பண்ணிட்டா வர பொண்ணு யாராவது வேலைக்காரால கூட கூட்டின்னு வரணும் அப்படின்னு அவ எதிர்பார்ப்பா. சோ தட் ஒரு ராயல் ஃபீலிங்கோட அவளும் அவளோட நீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் பெரிய நம்பிகள் ரிச் எல்லாம் கிடையாது. அவர் ரிச் இன் நாலேஜ் அண்ட் டிவோஷன். ஆனா இந்த வேர்ல்ட்லி வெல்த் அவர்கிட்ட கிடையாது. அதனால அவரால் வேலைக்காரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல அத்துழாயோட அனுப்புறதுக்கு. அதனால அத்துழாய விரும்பதான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சேன். அந்த அத்துழாய ரொம்ப வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டா அந்த வெல்தி ஹவுஸ்ல. ஏன்னா இவ வேலைக்காராலோட வரல அப்படின்னு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் குறைச்சலா தெரிஞ்சு அவளுக்கு பிடிக்கல. அதனால உன் வேலையெல்லாம் நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது போறாத, மற்ற வேலைகளையும் நீயே செய் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனால அவ அப்பா கிட்டக்க வந்து அவ அழுதாளாம் ஒரு நாள். அப்பா, என்னால வேலையே செய்ய முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். ஏம்மா, நீ போய் இப்போ உன்னோட மாமனார் மாமியார்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு, அவ கிட்டக்கதான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்ப அவதான் உனக்கு பெரியவா அப்படின்னு அவ அப்பா நல்ல புத்தி சொல்லி கொடுத்தாராம் அத்துழாய்க்கு. அப்ப அத்துழாய் சொன்னா, நான் முதல்ல அவள்கிட்ட தான்ப்பா போனேன், எனக்கு வந்து முடியல, கஷ்டமா இருக்குன்னு அவள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கு அவ சொன்னா, உங்க அப்பா கிட்ட போய் உனக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு வேலைக்காரனையோ வேலைக்காரியோ அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாப்பா, அதனால அவ சொல்லிதான் வந்திருக்கேன்னு அவன் நல்ல பொண்ணா சொன்னானா. இதை கேட்டுட்டு பெரிய நம்பி யோசிச்சார், இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே, பேசாம நம்ம ராமானுஜரையே போய் கேட்கலாம் அப்படின்ற பெரிய நம்பி. ராமானுஜர் யாரு? அவர் ஒரு சன்னியாசி. அவர் எல்லா வேர்ல்ட்லி திங்ஸையும் விட்டுட்டார். ஆனாலும் ஆச்சாரியனுடைய பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் எப்படி சும்மா இருப்பார்? அதனால ராமானுஜர் கிட்ட இவா வந்து சொன்ன உடனே ராமானுஜர் யோசிச்சு பார்த்தார். சரி, உனக்கு என்ன, இப்ப வேலைக்கு ஒரு ஆள் தானே கூட வேணும், நான் அமுச்சு வைக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஒத்தனை நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதலியாண்டான அத்துழாயோட அமுச்சு வச்சாராம். முதலியாண்டான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் அவ்வளோ வாசிச்சவர், சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சி குடிச்சவர், ராமானுஜர்கிட்ட பாஷ்ய காலக்ஷேபம் பண்ணிருக்கார், வேதாந்தத்துல கரை கண்டவர், பெரிய ராமாயண அதிகாரி, இத்தனை குவாலிபிகேஷன்ஸ் அவருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட வித்வான அசிஸ்டன்ஸுக்கு ஒரு வேலைக்காரனா அத்துழாயோட போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் ராமானுஜர். அவரும் யாராவது என்ன பண்ணுவா, நானா போன வேலைக்காரனா அப்படின்னு கேட்டு போட மாட்டாளா? ஆனா அவர் அப்படி கேட்கல, அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுதான் சுஷ்ரூஷுகு. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி? ஆச்சாரியன் யாருக்கு என்ன கைங்கரியம் பண்ண சொல்றாரோ அதை அந்த விதத்துல பண்ணணும். அதுதான் ரொம்ப அழகு. அந்த மாதிரி சுஷ்ரூஷ பண்ண போனவர் 1 வருஷ காலம் அந்த அத்துழாய் ஆத்துல எல்லா வேலையும் செஞ்சாராம்.
பெருக்குவர், தொடைப்பர், பாத்திரம் தேய்ப்பர், உரல்ல மாவரைப்பர், சாப்பாடு சாதிப்பர், எல்லா கிச்சன்ல எல்லாத்தையும் ஏற கட்டுவர், என்ன யாரு வேற சொன்னாலும் பண்ணுவார். அங்க போய் விறகு எடுத்துனா, விறகு எடுப்புதான் அந்த காலத்துலாம், விறகு வெட்டினுவானா அதையும் பண்ணுவார். எல்லா வேலையும் யாரு என்ன வேலை சொன்னாலும், அந்த ஆத்துல அத்துழாயோட மாமனாரோ மாமியாரோ என்ன வேலை சொன்னாலும் அத கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம, ஒரு வார்த்தை பேசாம அவ்வளோ நன்னா பண்ணிட்டு இருந்தார் 1 வருஷ காலத்துக்கு, 1 whole year. அப்ப என்ன ஆச்சா, ஒரு நாள் அவளுக்கு ஏதோ ராமாயணம் உபன்யாசம் கேட்கணும்னு ஆசை வந்துருது அத்துழாயோடைய மாமனாருக்கு. அதனால யாரோ ஒரு சுவாமியை கூப்பிட்டு ராமாயண உபன்யாசம் பண்ணுங்கோ அப்படின்னு அவாத்துல சொன்னாராம். அவர் ஏதோ சொல்லிட்டார் உபன்யாசத்துல. என்ன சொன்னார்னா, ராமனுடைய குணங்களை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டார் உபன்யாசத்துல. அது குணமா இல்லாம தோஷமா சொல்லிட்டார். இத கேட்ட உடனே இந்த முதலியாண்டானுக்கு கண்ணுல இருந்து ஜலமா வந்து கொடுத்து, இப்படி போய் ராமனை பத்தி கேட்க வேண்டி வந்துடுத்தே நம்மளுக்குன்னு அவரை அறியாம அவர் கண்ணுல இருந்து தனியா கொட்டுறது. இத பார்த்தார் அத்துழாயோடைய மாமனார். என்ன சுவாமி, உமக்கு வேலை செய்யறது அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அழுதுண்டே எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு மிரட்டினாராம். அதுக்கு முதலியாண்டான் சொன்ன, இல்ல சுவாமி, வேலையெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல, அது போக்கியம் தான் அடியே இருக்கு, அது பெரிய பாக்கியம் நினைச்சுன்னா நான் பண்றேன். ஆனா இப்ப ராமனுடைய குணங்களை தோஷமா கேட்கும்படியா ஆயிடுத்தேன்னு தான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மாமனாருக்கும் அது, உமக்கு ரொம்ப தெரியுமோ ராமனுக்கு எது குணம் எது தோஷம்னு? பெருசா தெரிஞ்ச மாதிரி பேசுறேளே, தெரிஞ்சா ஏதாவது 2 வார்த்தை சொல்லும் பாக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். பாக்கணும். இப்படி சொன்ன உடனே எப்படி நியமிக்கிறேளோ அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த முதலியாண்டான் என்னன்னு சொல்லி வந்திருக்கேன், அந்த மாமனார் மாமியார் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கிறோம் இல்லையோ. இப்ப அந்த மாமனார் சொல்லிட்டார், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்கன்னு. அதனால அப்படியே உக்காண்டு ராமானுஜருடைய தனியனை சொல்லிட்டு ராமனுடைய குணங்களை பத்தி ஒரு உபன்யாசம் பண்ணாராம். அத கேட்ட உடனே அசந்து போயிட்டா அந்த ஆத்துல இருக்கிறவா எல்லாரும். ஆஹா, இப்பேற்பட்ட ஞானமா, இப்பேற்பட்ட ஞானியா இவரையா நம்ம இப்படி வேலை வாங்கிட்டோம், 1 வருஷம் முழுக்க ஒரு வேலைக்காரன் மாதிரி எல்லா காரியங்களையும் நமக்காக பண்ணி கொடுத்தாரே, எப்பேற்பட்ட பாகவத அபச்சாரம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி விழுந்து சேவிச்சுட்டாலாம் முதலியாண்டான. தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க கிளம்பி போங்கோ, நாங்க உங்க பொண்ணை ஒண்ணுமே படுத்த மாட்டோம், நீங்க தயவு செஞ்சு கிளம்பி போங்கோ, இனிமே இந்த அபச்சாரத்தை நாங்க பட மாட்டோம், உங்கள்கிட்ட வேலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே முதலியாண்டான் என்ன சொன்ன தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க ஆச்சாரியன் என்ன அமுச்சு வச்சிருக்கார், நீங்க சொன்ன பேச்ச கேட்கணும்னு சொல்லியிருக்கார், அதனால எங்க ஆச்சாரியன்ட்ட நீங்க பேசிக்கோங்கன்ட்டாராம். அப்புறம் ராமானுஜர்கிட்ட போய் அவர் விண்ணப்பிச்ச உடனே ராமானுஜர் கிட்ட அவர் கேட்டாராம், சுவாமி, வேலைக்காரனா அனுப்பணும்னா இப்படி ஒருத்தரையா அனுப்புறது ஞானிய, வேற யாராவது அனுப்பிச்சிருக்கலாமேன்னு கேட்டாரா அந்த மாமனார். அதுக்கு ராமானுஜர் சொல்றார், நான் சொன்ன பேச்ச யாரு கேட்பாளோ அவளை தானே நான் அனுப்ப முடியும், என்கிட்ட இருக்கிற ஆளை தானே நான் அனுப்ப முடியும், நானா சிருஷ்டி பண்ணி வரவழைக்க முடியும், என் சிஷ்யன் நான் சொன்ன பேச்ச கேட்பான், அவனுக்கு துளி கூட ஈகோ கிடையாது, பிரைடு கிடையாது, தியக்தமானஹா அப்படின்னாரா ராமானுஜர். அந்த மாதிரி அகங்காரத்தை விட்டவரா, குரு சுশ্রூஷையில ஆசை இருக்கிறவரா திகழ்ந்தார் முதலியாண்டான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தீஸ் ஆர் வேல்யூஸ் தட் சம்பிரதாயம் டீச்சர்ஸ் us. ஒரு ஆச்சாரியன் வெச்சபடி இருக்கணும். அந்த மாதிரி சுஷ்ரூஷுவாவும் தியக்தமானனாவும் இருந்தார் முதலியாண்டான் அப்படின்னு தெரியறது. சோ 6வது குணம் தியக்தமானஹா. 7வது குணம்ங்கிறது பிரணிபதன பரஹா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியனை வணங்கக்கூடிய தன்மை இருக்கிறவன். பிரணிபதனம்னா நன்னா விழுந்து சேவிக்கிறதுன்னு அர்த்தம். ஆச்சாரியனை சேவிக்கிறதுல ஆசை இருக்கிறவன் அர்த்தம். பட் அது மேலெழுந்த வாரியான அர்த்தம். உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆச்சாரியனுடைய திருவுள்ள முகக்கரா மாதிரி கைங்கரியம் பண்ணணும். ஆச்சாரியனுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணணுமா. ஒரு கால் ஆச்சாரியனுக்கு பிடிக்காம போயிடுதுன்னா அந்த கைங்கரியத்தை கம்ப்ளீட்டா ரீடூ பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கணும் அப்படின்ற. எப்படி இந்த அண்டு ரீடூ பட்டன் எல்லாம் இருக்கும் இல்லையோ கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு ஒரு கைங்கரியம் பிடிக்கலையா, ஜஸ்ட் அண்டு அண்ட் தென் ரீடூ இட் ப்ராப்பர்லி. அந்த மாதிரி அப்படி ஒருத்தர் பண்ண. அது யார் பண்ணான்னு கேட்டா சுவாமி ராமானுஜர். அகைன் இப்ப முதலியாண்டான் சரித்திரம் பார்த்தோம், எதுல ராமானுஜர் ஆச்சாரியனா இருந்தாரோ, இப்ப இந்த சரித்திரத்துல ராமானுஜர் சிஷ்யரா இருக்கிற சரித்திரத்தை பார்க்கலாம். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, அதுல ஒரு ஆச்சாரியன் திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்றவர். அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, ராமானுஜருக்கு ஆச்சாரிய நிஷ்டைய பத்தியே அவர் விஷயங்கள் சொல்லி கொடுத்தார் ராமானுஜருக்கு.
ஆனா அவர் அப்ரோச் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லையா. இவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கார் பெரிய நம்பி ராமானுஜர்கிட்ட. பெரிய நம்பி ஒரு ஆச்சாரியன் ராமானுஜருக்குன்னு பார்த்தோம். அந்த பெரிய நம்பி சொன்னாராம், நீ திருவரங்க பெருமாள் அரையர்கிட்டக்க ஆச்சாரிய நிஷ்டையை பத்தி போய் கத்துக்கோ, அவரை நாடி அவர்கிட்ட கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ ராமானுஜர் அவரை போய் சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணி இந்த வித்தியை சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், அவர் அரையர். அரையர்னா என்ன, நீங்களாம் பார்த்திருப்பேர் ஸ்ரீரங்கத்துல. இந்த மாதிரி குல்லாலாம் போட்டுண்டு கையில தாளம் எல்லாம் வச்சுண்டு பெருமாளுக்கு பிரபந்தத்தை பாட்டா பாடி கைங்கரியம் பண்ணுவாங்க. அவள்லாம் நாதமுனிகள் வம்சத்துல வந்தவா. இந்த திருவரங்க பெருமாள் அரையர்ன்றவர் ஆளவந்தாருடைய திருக்குமாரர் அப்படின்னே சொல்றது குரு பரம்பரை. ஓகே, ஆளவந்தாருங்கிறவர் நாதமுனிகளுடைய பேரன். இந்த கதையெல்லாம் நீங்க குரு பரம்பரா சீரீஸ்ல டீட்டெயிலா பாப்பேல். நாதமுனிகள் ஆளவந்தார் கதை எல்லாமே பாப்பேல். சோ என்னன்னா, இந்த வம்சத்துல வந்தவா அரையர் சேவை பண்ணுவா பெருமாளுக்கு. அரையர் சேவை பண்ணுவானா என்ன பண்ணுவானா, பெருமாளுக்கு பிரபந்தத்தை தாளத்தோட இசையோட பாடி பெருமாளுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுவா. ஆழ்வார் பாசுரத்தை பாட்டா கேட்கறது பெருமாளுக்கு ரொம்ப போக்கியம், அதனால கேட்டுட்டு இருப்பார். அப்ப என்ன பண்ணுவா, அவ ரொம்ப ராஜபோகத்தோட அதை பிரசன்ட் பண்ணுவா பெருமாளுக்கு. எல்லாமே பெருமாளுக்கு பிளீசிங்கா இருக்கணும். அவ கையில கங்கணம் போட்டுப்பா, சந்தனம் உடம்பு முழுக்க பூசிட்டு வருவா. அதுக்கப்புறம் அந்த கைங்கரியத்தை பண்ணுவா. எதுக்குன்னா எல்லாமே பெருமாளுக்கு பிளீசிங்கா இருக்கணுங்கிறதுக்காக. சோ அந்த சந்தனம் அவர் திருமேனியில சாத்திட்டு தான் அந்த அரையர்ன்றவர் சேவை பண்ண வருவார். அந்த சந்தனம் சாத்திக்க வேண்டியிருக்கோம் இல்லையோ, அதை ராமானுஜர் கொஞ்ச நாள் அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாராம் திருவரங்க பெருமாள் அரையருக்கு. அந்த சந்தனத்தை அரைச்சி கொடுக்கறச்சே ஒரு நாள் அந்த சந்தனம்ங்கிறது திருவரங்க பெருமாள் அரையருடைய திருவுள்ள உகப்புக்கு இல்ல. அது என்னமோ கொஞ்சம் நரநரன்னு இருக்கு, கொஞ்சம் வாசனை போறல, என்னவோ அவருக்கு சரிப்படல அந்த சந்தனம். எத்தனை சந்தனம், இத்தனை சந்தனம் அரைச்சிருக்காரு. சந்தனம் அரைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சந்தன கட்டைய ஒரு இதுல தேக்கணும். நீங்களாம் அவங்க அப்பாக்கள்லாம் திருவாராந்தம் பண்றச்சே சந்தனம் சேர்த்தானா அப்பாவோ தாத்தாவோ நீங்க பாத்துருக்கலாம். இட்ஸ் நாட் ஈஸி. இது நூறு சந்தனம் வரத்துக்கே உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் தேக்கணும். அவர் இவ்வளவு பெரிய பால் ஆஃப் சந்தனம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தேய்ச்சி வந்திருக்காங்க. 2-3 ஹவர்ஸ் அந்த கைங்கரியத்தை பண்ணிருக்கிறவர். அதுவும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ரொம்ப சிரமம் அது பண்றது. அது பண்ணி முடிச்சு அந்த சந்தனத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்ச உடனே அவர் திருவுள்ள உகக்கலங்கிறத அவர் வாயத்திறந்து சொல்லல. திருவரங்க பெருமாளரையர் என்னோ அந்த சந்தனத்தை பார்த்தார், தொட்டு பார்த்தார், அவருக்கு அது சரிப்படலங்கிறது அவருடைய முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ல இருந்து ராமானுஜருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே கை குப்பிச்சுண்டு, சுவாமி தேவரி திருவுள்ள உகக்க இந்த சந்தனம் இல்லைன்னு தெரியறது, அடியன் மறுபடியும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டா டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதுசா அத்தனை சந்தனத்தையும் மறுபடியும் உடனே அரைச்சு கொடுத்தார். அதுதான் வசந்த ஆச்சாரிய பக்தி. பிரணிபதன பரஹா, one who serves the acharya in the manner that pleases the acharya. சோ இது இன்னையோடைய 2வது கதை. 3 கதை 3 ஈவெண்ட்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அத முதல் ஈவெண்ட் திருப்பானாழ்வார் ஈவெண்ட் பார்த்துட்டோம். அப்புறம் 2 கதை பார்த்தோம். ஒன்னு ராமானுஜர் முதலியாண்டான் கதை, இன்னொன்னு ராமானுஜர் திருவரங்க பெருமாள் அரையர் கதை. அடுத்த குவாலிட்டி என்ன சிஷ்யனுக்குன்னு பார்த்தோம்னா பிரஷ்னகால பிரதீக்ஷா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, பிரஷ்னத்தை கேட்கறதுக்கு, தட் இஸ் கொஸ்டினை கேட்கறதுக்கு ரைட் டைமுக்கு வெயிட் பண்ணணும். கால பிரதீட்சா, வெயிட் ஃபார் த ரைட் டைம் டு கெட் யுவர் டவுட்ஸ் கிளியர்டு. குடுகுடுன்னு போய் நம்மளுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஆச்சாரியன் என்ன பண்றார், என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு, எதுவும் பார்க்காம நம்ம போய் கேட்க கூடாது டவுட். சரி, எல்லாம் சரியா இருக்கா, இது ரைட்டான டைமா கேள்வி கேட்கறதுக்கு, ஆச்சாரியனுக்கு சௌரியப்படுமா பதில் சொல்றதுக்கு, எல்லாத்தையும் காட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் கேட்கணும். அந்த மாதிரிதான் மைத்ரேயர் அப்படின்ற ஒரு மகரிஷி பராசரர் அப்படின்ற இன்னொரு மகரிஷி கிட்ட கேள்வி கேட்டாராம். அவர் ரொம்ப ரைட் டைம்ல கொஸ்டின் கேட்டதுனாலதான் பராசர மகரிஷின்றவர் விஷ்ணு புராணம் அப்படின்ற புராண ரத்னத்தையே உபதேசம் பண்ணி கொடுத்தார். ராமாயணம் கூட அப்படிதான். இந்த வால்மீகி அப்படின்ற மகரிஷி நாரதர் கிட்டக்க டயத்தை பார்த்து கேள்வியை கேட்டார். டயத்தை பார்த்துன்னா என்ன, சரியான தருணத்தை பார்த்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து கேள்வி கேட்டார். அதனால ராமாயணம்ங்கிற ஆதி காவியம் வந்தது. எப்பவுமே ரைட் டைம் டு கொஸ்டினை நம்ம ஒரு நிமிஷம் ஸ்டடி பண்ணிட்டு கேட்டோம்னா we will get more than what we seek. நம்ம ஏதோ ஒரு குட்டி டவுட்டுக்கு ஆன்சர் கேட்டிருப்போம், பட் நம்மளுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி வர அளவுக்கு நாலேஜ ஆச்சாரியன் நமக்கு ஊட்டுவார். நம்ம ஒழுங்கான காலத்துக்கு காத்திருந்தோம்னா,
அதுதான் பிரஷ்னகால பிரதீட்சா. சோ ரெண்டாவது ஈவெண்ட் நம்ம இங்க பார்த்தது சேஜ் மைத்ரேயா வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு கொஸ்டின் சேஜ் பராசரா. அடுத்தது அடுத்த குவாலிட்டி சிஷ்யனுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டா சாந்தகா. சாந்தகானா ரொம்ப சாந்தமா இருக்கிறது, வெளி இந்திரியங்களை எல்லாம் அடக்கிறது. அதாவது நம்ம வந்து இஷ்டப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எப்ப வேணா இப்ப கார்த்தால எழுந்து ஏதோ நம்மளுக்கு பசிக்கிறதுனா பால் சாப்பிடுறது, இல்ல எந்த டைத்துல வேணா இப்ப சாயங்காலம் திடீர்னு பசிக்கிறதுனா எதை வேணா எடுத்து சாப்பிடுறது, அதெல்லாம் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த வெளி இந்திரியங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எஸ்பெஷலி ஃபுட்டுல ரொம்ப 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 கண்ட்ரோல் இருக்கிறது அவசியம். இப்ப கார்த்தால எழுந்து குளிக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம டிராக்கர்ல ஒரு பெரிய பாயிண்டா நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? டிராக்கர் எத்தனை பேர் ஃபில் பண்றேன்னு எனக்கு தெரியல, பட் தட் இஸ் அ பாயிண்ட் தட் இஸ் டு பி மார்க்ட் எவ்ரி டே. சின்ன விஷயம் தான். கார்த்தால எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இப்ப பாய்ஸா இருந்தா சந்தியாவந்தனம் பண்ணிட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி கேர்ள்ஸா இருந்தா குளிச்சுட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், தட் கேன் பி அப்சர்வ் இல்லையா? அந்த மாதிரி சந்தியா காலத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது. அவாய்ட் ஈட்டிங் அட் சன்செட் டைம், அவாய்ட் ஈட்டிங் அட் மிட் நைட். இப்ப திடீர்னு பெரிய கிளாஸ்ல படிக்கிற குழந்தை எல்லாம் சில பேர் இருக்கேளுங்க, நம்ம நைட் அவுட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு ஒரு நாள் அப்படின்னா, ரொம்ப பசிக்கிறதுனா அப்ப எடுத்து எதை வேணா மஞ்ச் பண்றது, ஸ்நாக் பண்றது அப்படின்னு வச்சுக்காம இருக்கிறது நல்லது. அதனால நல்ல பிராக்டிசஸ வச்சுக்கிறது ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். சீக்கிரமா படுத்துட்டு பிம்மால எழுந்து படிக்கலாம். பிம்மால எழுந்து படிச்சோம்னா அவ்வளவு பசிக்க கூட பசிக்காது நம்மளுக்கு. அப்புறம் ஒரு மாதிரி குளிச்சாதான் ஃப்ரெஷ்னஸ் வரும், அப்புறம் தான் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி நம்மளோட பாடி பிஹேவ் பண்ணும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி ஆகார நியமத்துல தவிர்க்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்களாம் கண்டிப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் வெங்காயம், பூண்டு, தேவையில்லாத கரிகாய்கள் அதெல்லாம் வந்து if you avoid, it keeps the mind clean. Food is the first thing which cleanses the body and hence the mind. அதனால food restriction முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ட்ரை நாட் ஈட்டிங் அவுட். பகவத் பிரசாதமா இல்லாதத சாப்பிடாம இருக்க ட்ரை பண்ணணும். ஹோட்டல்ல எல்லாம் கண்டிப்பா சாப்பிடாம இருக்க ட்ரை பண்ணணும். நம்ம பெரிய வேலைகளுக்கு போகலாம், பெரிய இடங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டி வரலாம், பட் இட் இஸ் பாசிபிள் டு மெயின்டைன் மினிமல் திங்ஸ். ஓகே, இப்ப வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஸ்வயம் பாக்கமா நம்மளால வாட் எவர் லிட்டில் வீ கேன் டூ, சிம்பிளா ஏதாவது என்ன பண்ணி சாப்பிட முடியறதோ அதை நம்ம பண்ணி சாப்பிடலாம். எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இண்டக்ஷன் இருக்கு, எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் வயத்தரப்புறதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா we can keep the show on. Essentially not to give too much importance to taste and satiety. ஓகே, வயறு ரொம்ப இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து தர்ம சாதனம் சரீரம் தான். அதனால அதை வந்து நல்லா பாத்துக்கணும். டெஃபினெட்லி அது பாத்துக்கிறதுக்கு என்ன உபயுக்தமோ அதை சாப்பிடணும். வேலையில கரெக்டான வேலையில சாப்பிடணும். ஏகாதசினா அன்னைக்கு வந்து அன்னைக்குதான் நம்மளுக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்லாம் தோணும். அது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். பட் அன்னைக்கு அவாய்ட் பண்ணணும்னா பண்ணணும், குறைச்சலா சாப்பிடணும்னா சாப்பிடணும். கண்டிப்பா சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி துவாதசி அன்னைக்கு காலத்துல பாரணை பண்ணணும்னா பண்ணணும். So all these things will make you people disciplined as people. When you become disciplined as people, your mind becomes conditioned to learning. It becomes sharp to absorb. அதனால அது ரொம்ப முக்கியம். சோ அது வந்து ஒரு சாந்தகால அது ஒண்ணு முக்கியம், எக்ஸ்டர்னல் இந்திரியம் கண்ட்ரோல்ல. அதே மாதிரி டாக்கிங், வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். நம்ம வந்து ரொம்ப துடுக்கா பேசுறோம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன வேணா பேசிடக்கூடாது. கெட்டிக்காரத்தனமா பேசலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா மத்தவாளுக்கு அது ஹர்ட் ஆகாம இருக்கா அப்படின்னு ரைட் லாங்குவேஜ், ரைட் பாடி லாங்குவேஜ் வைல் ஸ்பீக்கிங், அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அதுவும் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா தானே வந்துடும். அதெல்லாம் ஒரு நல்ல சிஷ்யன்ட்ட டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு சுவாமி சொல்ற. சோ சாந்தகானா ஒன் ஹூ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் எக்ஸ்டர்னல் இந்திரியாஸ். அடுத்தது தாந்தகா. தாந்தகானா ஒன் ஹூ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட். ஓகேவா? சோ இப்போ கோயிங் பேக் ஃப்ரம் 6 to 10 ஒரு தடவை குயிக்கா ரிவைஸ் பண்ணலாம். 6th குவாலிட்டி என்ன ஒரு சிஷ்யனுக்கு? தியக்தமானஹா, the one who is bereft of ego and pride. அடுத்தது pranipatana paraha, 7th quality, the one who serves the acharya in the manner that pleases the acharya. அப்புறம் 8th quality prashnakala pratiksha, waiting for the right opportunity to get doubts cleared. 9வது shantaha, one who can control his external indriyas. 10th is dantaha, one who can control his mind. Okay, so 11th வந்து anasuyuhu,
அனசூயுனா ஒன் ஹூ இஸ் நாட் ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம சேர்ந்து ஒரு கிளாஸ்ல படிக்கிறோம்னா நம்மளோட இன்னொருத்தர் நன்னா படிக்கிறானா அதை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஜெலசினால ஒருத்தருக்கு நம்மளை விட ஆச்சாரிய பக்தி இருக்குன்னா அவனை பத்தி தப்பா பேசவே கூடாது. இதுக்கு ஒரு ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அகைன் ராமானுஜர் ரிலேட்டட் ஸ்டோரி தான் இது. ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவருக்கு பிள்ளை உறங்கா வில்லிதாசர் அப்படின்னு பேரு. தனுர்தாசர் அப்படின்னு சொல்லுவா. அவர் யாருன்னு கேட்டா அவர் ஒரு பெரிய மல்லராம். மல்லர்னா ரெஸ்லர். உறையூர் அப்படின்ற ஊர்ல அவர் பெரிய ரெஸ்லரா இருந்தார். அவர் ஒரு காலத்துல அவரோட வைஃப் பொன்னாச்சியார் அப்படின்னு ஒருத்தி இருந்தா. அந்த பொன்னாச்சியாருடைய கண்ணழகுக்கு அடிமையா இருந்தாராம். அவரை வந்து ஏதாவது கேக்குறியாமா? அதுல சொல்லுமா, சொல்லுமா. ரெஸ்லர்னா இந்த குத்து சண்டை போடுறவா, குத்து சண்டை போடுறவா. அப்படி இந்த டிஷும் டிஷும் குத்து சண்டை போடுவாள் கையால. அவர் வந்து அவரோட வைஃப் பொன்னாச்சியார் அப்படின்றவளுக்கு ரொம்ப ரொம்ப அடிமையா இருந்தார். அடிமைனா என்ன, அவ ரொம்ப அழகா இருப்பானா, அவளோட கண்ணு உலகத்திலேயே அழகா இருக்குமா. அதனால வந்து அந்த கண்ணையே பார்த்துட்டு இருப்பாராம் இந்த பிள்ளையரங்கா வில்லிதாசர் அப்படின்றவர். சோ அதையே பார்த்து பார்த்து அதை விட பெட்டரா எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுண்டு அவ கண்ணு மேல வெயில் படக்கூடாதுங்கிறதுக்காக அவ நடக்கிறச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடைய பிடிச்சு நடந்து போவார் அவர். இத ஒரு நாள் ராமானுஜர் பார்த்த. அவருக்கு ரொம்ப அம்யூசிங்கா இருந்தது. அவரை கூட்டு கேட்டார் பிள்ளையரங்கா வில்லிதாசரை, ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, என் வைஃபோட கண்ணோட அழகான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது, அதனால நான் அதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ராமானுஜருக்கு இவரை பார்த்த உடனே கருணை வந்துடுத்து. அவர் உடனே சொல்றாராம், இவர் எப்படியாவது திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னு வேற எண்ணம் வந்துடுத்து ராமானுஜர். அதனால உடனே சொல்றார் ராமானுஜர், உமக்கு உம்முடைய மனைவியோட கண்ணழக காட்டிலும் இன்னொரு பெரிய கண்ணழகு காண்பிச்சா அப்ப என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டான். உன்னோட வைஃபோட ஐஸோட இன்னும் பியூட்டிஃபுல் ஐஸ நான் உனக்கு காமிச்சுட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொல்றார், அப்ப அந்த கண்ணுக்கு நான் அடிமை ஆயிடுவேன் அப்படின்னா. உடனே என்ன பண்ணாரா ராமானுஜர், உறையூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு இந்த பிள்ளையரங்கா வில்லிதாசர் அழைச்சின்னு போய் பெரிய பெருமாள் சன்னதி முன்னாடி நிறுத்தி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாரா ராமானுஜர், உம்முடைய கண்ணழக அவருக்கு பூர்த்தியா காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே பெரிய பெருமாள் ரங்கநாதன் தன்னுடைய கண்ணழக பூர்த்தியா வெளிப்படுத்தினாரா பிள்ளையரங்கா வில்லிதாசருக்கு. அப்படியே அதை சேவிச்ச உடனே எப்படி இருக்கும், பெருமாளோட ரியல் கண்ணை ஒருத்தரால சேவிக்க முடியும்னா எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. அவர் அப்படியே கண்ணிலேருந்து ஜலஜலமா வருது. அந்த நிமிஷத்திலேருந்து பெருமாளோட கண்ணழகுக்கு மட்டும் இல்ல ராமானுஜருக்கும் அவர் அடிமையாயிட்டார். ராமானுஜருக்கு அவ்வளோ வசந்த சிஷ்யரா அவர் இருந்திருந்தார். ராமானுஜர்கிட்ட சமாசனம் பண்ணிட்டார். அவருக்குதான் எல்லாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த பிள்ளையரங்கா வில்லிதாசர் வந்து ரொம்ப ரிச், அவர்கிட்ட நிறைய வெல்த் எல்லாம் உண்டு. அவரும் அவர் மனைவியும் ராமானுஜர் சிஷ்யால இருந்துட்டு இருக்கா. இப்ப மத்த சிஷ்யால் கிட்ட எல்லாம் ராமானுஜர் வந்து இந்த பிள்ளையரங்கா வில்லிதாசருடைய குணங்களை பத்தி நிறைய சொல்லுவாராம். அவருக்கு ரொம்ப ஆச்சாரிய பக்தி, அவர் ரொம்ப கிரேட்டு அப்படின்லாம் சொல்லுவாராம். அதை கேட்ட உடனே சில சிஷ்யாளுக்கெல்லாம் இந்த அசூய வந்து விடுத்து, ஜெலசி வந்து விடலாம். அது என்னது, அது அவர் மட்டும் கிரேட்டு நீங்க சொல்றேன், அது எப்படி நீங்க சொல்ல முடியும், எங்க அளவுக்கு ஆச்சாரிய பக்தி அவருக்கு கிடையாதுன்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா எங்களோட வசதி நீங்க எப்படி அவரை சொல்ல முடியும் அப்படின்னு அவள்லாம் சொல்லுவானா. டைரக்டா கவுண்டர் பண்ண மாட்டான் ஆச்சாரியனை, பட் அவளுக்குள்ள பேசிப்பா. அந்த விஷயம் ராமானுஜர் காதுல வந்து விழுந்துருச்சு. சரி, இந்த சிஷ்யாலாம் இப்படி கொஞ்சம் ஜெலசா இருக்கா, அதனால அவளெல்லாம் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையரங்கா வில்லிதாசருடைய கிரேட்னஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷ்யாள் எல்லாம் கூப்பிட்டு அவள்கிட்ட எல்லாம் ராமானுஜர் ஒரு நாள் சொன்னாராம், நீங்களாம் என்ன பண்ணுங்கோ, நம்ம மடத்துல இப்ப கொஞ்சம் பைசா கம்மியா இருக்கு, நம்மளுக்கு செலவுக்கு போறல, அதனால நீங்களாம் என்ன பண்ணுங்கோ, இந்த பிள்ளையரங்கா வில்லிதாசருடைய ஆத்துக்கு போய் அவர்கிட்ட இருக்கிற வெல்த் எல்லாம் கொஞ்சம் திருடிங்க வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாராம். சொன்னது யாரு? ராமானுஜர். ராமானுஜர் இப்படி போய் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவாரா? ஆனா பண்றாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பிளான் இருக்கு, ஒரு லெசன் சொல்லி கொடுக்கணும் இந்த சிஷ்யாளுக்கு. அதனால நீங்க இப்படி பண்ணுங்கோ, அவர் தேர்ந்து திருடின்னு வந்துருங்கோ தனத்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இவாளும் போனா. இவாள்லாம் யாரு? இவாள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா. இவாளுக்கெல்லாம் திருடி ஏதாவது பழக்கம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ எடுத்துட்டு வா, வெல்த் கொண்டு வா அப்படின்னு ராமானுஜர் சொல்லிட்டாருங்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியாது.
அது எப்படி எடுக்கணும் எந்த பிளானும் இல்ல அவள்கிட்ட. போய் அவாத்து வாசல்ல போய் நின்று பார்த்தா வாச கதவு திறந்துருக்கு. அவாத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல்ல இந்த பொன்னாச்சியார், அதாவது பிள்ளையரங்கா வில்லிதாசருடைய ஒய்ஃபு, அவ படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கிறவ எல்லா ஆபரணங்களையும் மாட்டின்னு இருக்கா. அவதான் ரொம்ப ரிச் ஆச்சே, அதனால எல்லா ஆர்னமெண்ட்ஸும் போட்டுன்னு தான் தூங்கிட்டு இருக்காங்க. இவ நினைச்சாலாம், இந்த பொன்னாச்சியார் இப்ப தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாம அவ போட்டுட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம கைட்டின்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவளுக்கு இது எப்படி திருடணும்னு கூட தெரியல. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிடலாம் நினைக்கிறான் பாவம். சரின்ட்டு ஒன்னொன்னா கைட்ட ஆரம்பிச்சாள். அவ முதல் தடவை தொட்டு கைட்ட ஆரம்பிச்சவே இவளுக்கு முழிப்பு வந்துடுது பொன்னாச்சியாருக்கு. பொன்னாச்சியார் எப்பேற்பட்டவனா, அவ பிள்ளையரங்கா வில்லிதாசருக்கும் மேல ஆச்சாரிய பக்தி உடையவள். அவ நினைக்கிறா, வந்திருக்கிறவா ராமானுஜருடைய அடியார்கள், ஸ்ரீ வைஷ்ணவா, அவளுக்குன்னு ஏற்பட்டதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே. அவளோட சொத்தை எடுத்துக்கிறா, எடுத்துட்டு போட்டோம். நம்ம எங்கேயாவது முழிச்சுட்டோம்னா அவ பயந்து திருட எடுத்துக்காம போயிட போறா. அதனால நம்ம பாட்டுக்கு தூங்குற மாதிரியே நடிப்போன்ட்டு அவ கண்ணு மூடின்னு இருந்தாலும் என்ன பண்ணா, இப்ப ஒரு சைடுல இவ திரும்பி படுத்துட்டு இருக்காளா. சோ அந்த ஒன் சைடு, எந்த சைடு டாப்ல இருக்கோ அந்த சைடோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டா. ஒரு காதோட இயரிங், ஒரு கையோட பேங்கிள், ஒரு காலோட கொலுசு எல்லாத்தையும் கட்டிட்டா. இப்ப அடுத்த சைடு அவ எடுத்துக்கணும் அப்படின்னு இவளுக்கு தோன்றது பொன்னாச்சியாரு. அதனால அவளுக்கு சௌரியமா இருக்கட்டும் எடுத்துக்கிறதுக்கு அப்படிங்கறதுக்காக இவ இப்படி ஒர்க்களிச்சு படுத்தினா, அதாவது திரும்பி படுத்துட்டா. டு தி அதர் சைடு திரும்பி படுத்துக்கிறான். சோ தட் இந்த அதர் சைட் ஜுவல்ஸ் எல்லாம் அவ ஈஸியா கைட்டிட்டு போட்டோம் அப்படின்ற இன்டென்ஷன்ல அவ திரும்பி படுத்துக்கிறான். ஏன்னா இதெல்லாம் அவளோட சொத்துன்னு அவன் நினைக்கிறான். அப்படி அவ திரும்பின உடனே ஆனா இந்த வந்த ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யா எல்லாம் பயந்து போயிட்டான். ஐயோ இவ முழிச்சுட்டா போல் இருக்கே அப்படின்னு நினைச்சு கடகடன் ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டு ராமானுஜர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா. இந்த மாதிரி இப்படி ஆச்சு, அவகிட்டே நாங்க எடுக்க பார்த்தோம், ஹாஃப் ஜுவல்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது, இதுதான் ஜுவல்ஸ் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. சரி ஓகே, இப்ப நீங்க போயிட்டு வாங்க அனுப்பிச்சு விட்டார் ராமானுஜர் அவள். இதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளையரங்கா வில்லிதாசர் ஆத்துக்கு வந்த. அப்ப பொன்னாச்சியார் போய் கதவை திறந்தா. எப்படி இருக்காங்க, ஒன் சைடு ஜுவல்ஸோட இருக்கா, ஒன் சைடு ஜுவல்ஸோட இல்ல. ஏன்னா அவளுக்கு இன்னும் போய் டைம் கிடைக்கல மத்த சைடு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறது இல்ல. இந்த ஜுவல்ஸை கேட்டுட்டு கரெக்ட் பேர் ஆஃப் ஜுவல்ஸை மாட்டிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அவர் உடனே வந்துட்டார். இவ போய் கதவை திறந்தா. கதவை திறந்த உடனே அவர் கேட்டார், ஏமா இப்படி நிக்கிற நீ, ரொம்ப காமெடியா இருக்கே, ஒரு சைடுல மட்டும் ஜுவல்ஸ் போட்டு இருக்கே அப்படின்னு கேட்டார். அப்போ அவ நடந்ததையெல்லாம் சொன்னான். அப்போ பிள்ளையரங்கா வில்லிதாசர் என்ன பண்ணிருக்கணும், ஓஹோ இப்படியா வந்தா, அவ நம்மாத்திலேயே திருட வந்தாளா, உங்ககிட்டயே திருட வந்தாளா அப்படின்லாம் அவர் கோச்சிக்கல. அவர் தான் நல்ல சிஷ்யராச்சே, அவர் கோச்சிக்க மாட்டார். ஓகே, அது மட்டும் இல்ல, அவர் வெஸ்ஸாரா இந்த பொன்னாச்சியார ஒரு கேள்வி கேட்டார். நீ என்ன நினைச்ச, முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவா அவ சொத்தை எடுத்துட்டு போனா அப்படின்னு நீ நினைச்சியோ இல்லையோ, அத நீ முழுசா நினைக்கலமா. முழுசா நினைச்சிருந்தியானா நீ என்ன பண்ணிருப்ப, அவ சொத்து நான் அப்படின்னு நினைச்சு நீ அப்படியே கடந்திருப்ப. அவளே உன்னை புரட்டி போட்டு அடுத்த சைட்ல ஜுவல்ஸ் எடுத்துட்டு இருப்பா. அதை விட்டுட்டு நானாக்கும் கொடுக்கறேன்னு உனக்கு கொஞ்சோண்டு ஈகோ வந்துருச்சு பத்தியா. அந்த இடத்துல நான் திரும்பி படுத்துக்கிறேன், ஐ வில் ஃபெசிலிட்டேட் தேர் டேக்கிங் ஜுவல்ஸ் நீ நினைச்சுட்டியே, அது ரொம்ப தப்புன்னு கோச்சுண்டார். இதுதான் பிள்ளையரங்கா வில்லிதாசருடைய குணம். இந்த விஷயத்த இப்ப என்னாச்சு, அந்த பாக்கி ஜுவல்ஸ் எல்லாம் மறுபடியும் அந்த பொன்னாச்சியார்கிட்ட கைட்டிட்டு போய் பிள்ளையரங்கா வில்லிதாசர் ராமானுஜர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு ரொம்ப க்ஷமிக்கணும், அவளுடைய சொத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவா வந்த பொழுது தெரியாதரமா அவ திரும்பி படுத்துட்டா, இதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாராம். இந்த கான்வர்சேஷனை அந்த சிஷ்யா எல்லாம் கேட்கறான். எந்த சிஷ்யாளுக்கு ஜெலசி இருந்தோ அந்த சிஷ்யா கேட்டா. அவ்வளவுதான் சேவிச்சுட்டா ராமானுஜரை. ரொம்ப 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 க்ஷமிக்கணும், சிஷ்ய லட்சணம்னா இதுதானே, தனக்குன்னு ஒரு சொத்து கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கணும், அதுதான் வசந்த சிஷ்ய லட்சணம். அப்பேற்பட்ட சிஷ்யனை பார்த்து அசூயப்பட்டது எங்களுடைய பெரிய தப்பு. அதனால இன்னில இருந்து நாங்கள்லாம் அனசூயுகுவா ஆக போறோம், ஜலசி இல்லாதவாளா ஆக போறோம்னு அப்பாவா சொன்னாலும். அதுதான் ஒரு நல்ல சிஷ்யனுக்கு லட்சணம், அனசூயுகு அப்படிங்கிறது. So இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் anecdotes which you can remember. So this is the third story of the day. அப்புறம் 12th குணம் என்ன ஒரு சிஷ்யனுக்குன்னா, சரணம் உபகதா, ஆச்சாரியனை போய் ஆசிரியக்கணும், ஆச்சாரியன் கிட்டக்க பரநியாசம் பண்ணிக்கணும் போய். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பெருமானுடைய சொத்து, நம்ம அந்த சொத்தை ஆச்சாரியன் எம்பெருமான் கிட்டக்க சமர்ப்பிக்கும்படியா நம்ம பிரார்த்திச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரணாகதி பண்ணணும். அடுத்தது 13வது குவாலிட்டி என்னன்னா, சாஸ்திர விஸ்வாசசாலி. அதாவது சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு பொதுவான அர்த்தம்.
சாஸ்திரங்கள்ல நல்ல விசுவாசசாலியா விசுவாசம் உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுதான் ஸ்ட்ரெயிட் மீனிங் ஆஃப் த வேர்ட் சாஸ்திர விசுவாசசாலி. ஆனா ஆச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்ணும்பொழுது எவ்வளவு அழகா சொல்றான்னா, இந்த இடத்துல சாஸ்திரம்ங்கிறது ஆச்சாரியனுடைய வாக்கு. இப்ப ஆச்சாரியன் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுதான் வேத வாக்குன்னு நம்பணும். அதுக்கு மேல போய் இது கரெக்டா அப்படின்னு நான் சைட்டேஷனை செக் பண்றேன், ரெஃபரன்ஸ பாக்குறேன்னு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சாஸ்திரம் போல விஸ்வசிக்கணும் ஆச்சாரியனுடைய சொல்லை அப்படிங்கிற. ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு பிலீஃப் வச்சுக்கணும். One who has complete belief on what is being taught by the acharya. அடுத்தது 14th என்ன அப்படின்னா பரீட்சாம் பிராப்தஹா. பரீட்சாம் பிராப்தஹானா one who undergoes all tests put by an acharya. Sometimes ஆச்சாரியன் நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பேன். அதுக்கு ஒரு கதை இருக்கு. அகைன் ராமானுஜருடைய கதை தான். இது ரொம்ப சிம்பிள் கதை, கதைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியன்னு சொன்னேனோ இல்லையோ, அதுல ஒரு ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி அப்படிங்கிறவர். அவர்கிட்ட ரகசியார்த்தங்கள் எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு பெரிய நம்பி டைரக்ட் பண்ணி விட்டார் ராமானுஜரை. இந்த ரகசியார்த்தத்தை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு பரிசிரமப்பட்டார் ராமானுஜர் அப்படிங்கறத கவனிக்கணும். அவர் போய் ஃபர்ஸ்ட் டைம் திருக்கோட்டியூர் நம்பிய போய் ஆசிரியக்கிறச்சே அவர் ஒத்துக்கல. போயிட்டு திரும்பி வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். திருக்கோட்டியூர் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு 3-4 hours ஜெர்னி பை ரோடு டுடே இன் பை வெஹிக்கிள். ஓகே, அந்த காலத்துல அவர் கால்நடையா போயிருக்கார் ஸ்ரீரங்கத்துல இருந்து திருக்கோட்டியூர் ஆல் த வே, அண்ட் ஹி வாஸ் சென்ட் பேக். சரி, ஆச்சாரியன் எப்ப நினைக்கிறாரோ கரெக்ட் டைம்னு அப்ப சொல்லி தருவாரு. இவர் திருப்பி வந்துட்டார். மறுபடியும் போனார். மறுபடியும் அப்புறம் வா, இப்ப டைம் சரியில்லை அப்படின்னு திருப்பி அமிச்சிட்டார். இதே மாதிரி 18 தடவை திருப்பி 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 அமிச்சாராம். He was testing if Ramanuja really had the conviction to learn. அந்த மாதிரி பரீட்சை பண்ணுவ ஆச்சாரியாலாம் அந்த பரீட்சையில பொறுமையா நம்ம தேர்ச்சி பெற்று வரணும். அப்பதான் நன்னா வித்யா நம்மளுக்கு சித்திக்கும். அதனால ஒரு நல்ல சிஷ்யன் எப்படி இருப்பான், பரீட்சாம் பிராப்தஹா, the one who undergoes all the tests put up by an acharya to assess his sincerity of purpose. கடைசி குணம் என்னன்னா கிருத்தவித். கிருத்தவித்னா எப்பவும் ஆச்சாரியன்ட்ட கிருத்தஜ்ஞதையோட இருக்கும். பி எவர் கிரேட்ஃபுல் டு ஆச்சாரியன். நம்ம ஒரு பொருட்டா இருக்கோம்னா அது ஆச்சாரியன் தான் காரணம். அது என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அப்படின்னு ராமானுஜருடைய சிஷ்யர் அமுதனார் பாடுவார். நம்மளாம் ஒரு பொருட்டா ஒரு எக்ஸிஸ்டன்ஸா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அது ஆச்சாரியனுடைய கிருபை தான். இதை நினைச்சு 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 நம்ம பார்த்துக்கணும். இததான் ஒரு நல்ல சிஷ்யனுக்கு கடைசி அடையாளமா சொல்றார், முக்கியமான அடையாளம் அது. இப்பேற்பட்ட சிஷ்யன் தான் உண்மையா விரும்பிய விஷயத்த கத்துக்கிறதுக்கு உரியவன். சிஷ்யா தத்துவத்தா அபிமதம் சிக்ஷணியா அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறார். such a disciple is truly fit to be taught அப்படின்னு அர்த்தம். So going back to the last set of 5 gunas enna, last set anasuyuhu, one who is not jealous of others achievements and one who does not talk ill of others because of jealousy. apro sharanam upagataha, one who surrenders to the acharya. shastra vishwasashali, one who has complete belief on what is being taught by the acharya. pariksham praptaha, one who undergoes all the tests put up by the acharya to assess his sincerity of purpose. and Kritavit, one who is ever grateful to the acharya. Thus, இப்போ 15 இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சத்புத்தி, நல்ல ஆசை இருக்கணும் சம்பிரதாய விஷயம் கத்துக்கிறதுல. அடுத்தது சாது சேவி, பாகவதாளோட இன்டராக்ஷன் வச்சுக்கிறத ரொம்ப ஆசையா பண்ணணும். அடுத்தது சமுச்சித சரிதா, வர்ணாசிரம தர்மங்களை நன்னா கடைபிடிக்கணும். அப்புறம் தத்துவபோதாபிலாஷி, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நல்ல ஆசை உடையவனா இருக்கணும். ஃபிஃப்த் சுஷ்ரூஷுஹு, one who serves the acharya. ஒரே நிமிஷம் நான் முடிச்சு விடுறேன். சிக்ஸ்த் தியக்தமானஹா, one who is bereft of ego and pride. செவன்த் பிரணிபதனபரஹா, one who serves the acharya in the manner that pleases him. ஆச்சாரியன் உகந்த கைங்கரியம் பண்றவன். அப்புறம் பிரஷ்னகால பிரதீட்சா, ஆச்சாரியனை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிய காலத்தை அவலம்பிச்சு இருக்கிறவன். சாந்தஹா அப்படிங்கிறவன் வெளி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றவன். தாந்தஹா, மனச நன்னா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவன். அனசூயுஹு, அசூயை இல்லாதவன், ஜெலசி இல்லாதவன். சரணம் உபகதா, ஆச்சாரியனை சரணடையறவன். சாஸ்திர விசுவாசசாலி, ஆச்சாரியன் சொல்றதே சாஸ்திரம் அப்படின்னு விசுவாசம் கொண்டிருக்கிறவன். 14வது பரீட்சாம் பிராப்தா, ஆச்சாரியன் எந்த பரீட்சை கொடுத்தாலும்
அத சின்சியரா அட்டெம்ப்ட் பண்றவன். கடைசியில கிருத்தவித், ஆச்சாரியன் கிட்டக்க ரொம்ப கிருத்தஜ்ஞதை உடையவன். சரியா? சோ இப்ப நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கல இதுக்கு, ஏன்னா போன அசைன்மெண்ட் அடியேன் செக் பண்ணல, அதனால அடுத்த கிளாஸ்ல அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இந்த கிளாஸ்ல அசைன்மெண்ட் இல்ல. அதுல உனக்கு என்ன டவுட் இருக்குன்னா அது மட்டும் சொல்லு, அதோட கிளாஸ் முடிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மட்டும் போக முடியுமா தேவரி? கண்டிப்பா கண்ணா, ஒரே நிமிஷம். இதுல அசைன்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அசைன்மெண்ட் இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா 15 குவாலிட்டிஸ் ஆஃப் an ideal சிஷ்யா பார்த்தோம். அசோசியேட்டட் ஈவெண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? திருப்பாணாழ்வார் கதை, மைத்ரேயர் பராசரட்ட கேட்டது, அண்ட் ராமானுஜர் திருக்கோட்டியூர் போனது. அசோசியேட்டட் ஸ்டோரிஸ், ஸ்டோரி ஆஃப் முதலியாண்டான், ஸ்டோரி ஆஃப் ராமானுஜர் அண்ட் திருவரங்க பெருமாள் அரையர், அண்ட் ஸ்டோரி ஆஃப் பிள்ளையரங்கா வில்லிதாசர். இது குணங்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. சாரி டாகண்ணா, இதோ காட்டு. சத்புத்தி வித் கீன் இன்ட்ரெஸ்ட் இன் கிராஸ்பிங் எழுதிக்கல. சோ எல்லாருக்கும் அந்த கிராஸ்பிங் பவர் இருக்காதுல அடியன்? இருக்காது. கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் இன் கிராஸ்பிங் எழுதினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. ஐ வில் சேஞ்ச் த வேர்ட் டு அண்ட் கிராஸ்பிங்ல இருந்து இன் கிராஸ்பிங் வச்சுக்கலாம். அதாவது எவ்வளவு அவளால கத்துக்க முடியுமோ அத நன்னா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்கலி ஆசை இருக்கிறது தான் முக்கியம். நல்ல அப்சர்வேஷன். So it is better to correct it this way. Thank you for that Kanna. சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்காமா? ஹரிணி, என்ன டவுட் உனக்கு? இல்ல, 9வது சாந்தகன்ற ஒரு டவுட் இருக்கு. இப்போ அடையன் காலேஜ் போயிட்டு இருக்கேன். லைக் இப்போ ஆத்துல பெருமாளுக்கு செஞ்ச சாப்பாடை நம்ம எடுத்துன்னு போயிட்டு அங்க வெளி இதுல சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லன்னா எப்படி? ஆமா, டப்பா எடுத்துட்டு போனோம்னு பிரச்சனை. ஆத்து சாப்பாடு டிஃபரெண்ட் டப்பால கட்டி தான் அடையன் எடுத்துட்டு போயேன், ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை. கண்டிப்பா சாப்பிடுங்க, பட்னியா இருக்காதீங்க, எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. அலவுட் திங்ஸ் அலவுட் டைப். அப்படி இன்கேஸ் அடையனால ஆத்துல இருந்து எடுத்து போறது முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கேன் வி ஈட் அவுட் சைடு? ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ் அப்பதான் அடையன், எப்ப பாருலாம் கிடையாது. இப்ப எமர்ஜென்சி பர்பஸ்ல நீ சாப்பிடணும் வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப பசிக்கிறதா ஒரு ஃப்ரூட் பவுல் சாப்பிடுறதோ இல்ல மில்க் ஷேக் சாப்பிடுறதோ அந்த மாதிரி, அதாவது குக்டு ஃபுட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணா பெஸ்ட். ஓகே, இப்ப மில்க் ஷேக்கோ ஜூஸோ ஃப்ரூட் பவுலோ அதுல எல்லாம் எந்த குக்டு ஆஸ்பெக்டும் கிடையாது இல்லையா? சோ சஸ்டினன்ஸ்க்கு அது வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நாள் யாருது அப்படின்னா இப்ப ஐடியலி அவாய்ட் பண்றது நல்லது கண்ணா. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டியானா, இல்ல பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அது கரெக்டா இருக்காது. பண்ணாம இருக்க முடியும்னு மட்டும் உறுதியா சொல்றேன். ஏன்னா பிராக்டிஸ் பண்ணவா இருக்கா, பெரியவாள்லாம் பிராக்டிஸ் பண்ணுறது. அடியானே காலேஜ் படிச்ச காலத்துல வெளியில சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனால இட் இஸ் பாசிபிள் டு ஃபாலோ. திடீர்னு ஏதாவது மைக்ரேன், ஏதாவது தலைவலி, அந்த பசி இதனால தாக்கும்ல, சோ அதனால கேக்குறேன். அப்ப ஏதாவது சூடா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ, சூடா பால் கிடைக்கும்னா சாப்பிடு, இல்ல வேற உனக்கு காஃபி டீ பழக்கம் இருக்குனாலும் பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ வெளியில, அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. அதாவது ப்ரிஃபரபிளி குக்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா குக்டு ஃபுட்டு நம்ம அது குக்காய் வருதோ இல்லையோ, அவ என்ன பாவத்துல எப்படி குக் பண்றாலோ தெரியாது. நிச்சயமா பெருமாள் கம்சேட் பண்ணப்படாதது ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற சாப்பாடுலாம். ஃப்ரூட் பவுலும் அப்படிதான். பட் ஃப்ரூட்டுங்கிறது பச்சையா இருக்கிறதுனால நம்ம பெருமாளுக்கு நம்ம மானசிகமா அம்சம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எப்படியும் அது பச்சையா தானே நம்ம பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவோம் ஆட்லையும். ஸோ தட் இஸ் ஸ்டில் ஓகே. அதாவது இதெல்லாம் மாடர்ன் டேக்கு அடாப்டட் ஆச்சாரங்களா சொல்றேன் அடியன். இட் இஸ் பாசிபிள் டு ஃபாலோ. பிகாஸ் இவ்வளோ தைரியமா அடியன் சொல்ல மாட்டேன் அடியன் அதை பண்ணலைன்னா, பட் அது பண்ண முடியும் நம்மளால, அவ்வளவு சிரமம் கிடையாது. இன்ஃபேக்ட் இதுக்கெல்லாம் போனா கூட 3 வீக்ஸ் ட்ரைனிங்லாம் கூட போயிருக்கேன் வேலை பார்த்த காலத்துல. அப்ப இந்த மாதிரி இப்ப ஏதோ அப்பெல்லாம் இண்டக்ஷன் கிடையாது அந்த காலத்துல, ஏதோ ஒரு ஹாட் பிளேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துன்னு போய் ஏதோ சம்திங் ஏதோ பொடி கிடி எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு சாதம் வச்சு சாப்பிட்டு மோர் குத்தி சாப்பிட்டு இட் இஸ் பாசிபிள் டு மேனேஜ். அந்த வில் டு மேனேஜ் இருந்துடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளால பண்ணிட முடியும். அண்ட் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த். நம்ம அப்படி பண்ணினோம்னா அந்த பண்றதே நம்மள நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, நம்ம பெருமாளுக்காக இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். பெருமாள் நம்மள ரட்சிப்பார், பெருமாளுக்காக நம்ம இது பண்றோங்கிற அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பெருமாள் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் திங் தட் யூ கேன் ஹேவ்.
and that will give you a lot of achievements also. So பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. ஒரேடியா விடுறது கஷ்டமா. இப்ப நீ சாப்பிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி, அது ஒரேடியா விடாம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ட்ரை பண்ணு. அப்புறம் at one point of time eventually அதை விட்டுடலாம். ஓகே தன்யாஸ்மி. சரி குழந்தைகளா, எனக்கு வேற ஒரு சேனல்ல இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதனால அது லீவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. தி அசைன்மெண்ட் ரிலேட்டட் டு திஸ் I'll tell you in the next class. Next class எப்ப இருக்கும்னு எனக்கு தெரியல, மேபி ஒரு 3 weeks கழிச்சு இருக்கலாம். ஸோ அப்போ சொல்றேன் உங்களுக்கு. பை தென் ஐ வில் கரெக்ட் யுவர் ஆச்சாரிய அசைன்மெண்ட். சரிம்மா, தன்யாஸ்மி. தன்யாஸ்மி கால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.